पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய. அன்புடைய திருவேங்கடமுடியாருடைய அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியாருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 500வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆயிரத்தி 8 திருநாமங்கள் மற்றும் வசிஷ்ட பகவானுக்கு நாரதரால் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் 500 ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய எல்லை வந்துட்டோம். திருவேங்கடமுடியான் நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டான், இன்னும் பாக்கியும் அவனே கொண்டு செல்வான். இருக்கட்டும். இந்த ஜப்தா என்று இந்த 500வது திருநாமத்துக்கு என்ன பொருள்? ஜபிக்கிறவன் அர்த்தம். எதையோ ஜபிக்கிறான். எதை ஜபிப்பான்? பெரிய சிக்கல் இது. நாராயணன் தவம் செய்கிறான்னு சொல்லிவிட்டே. இப்போ நம்ம தப்தாவுக்கு தவம் செஞ்சால் ஒரு மந்திரம் சொல்லணுமா? இல்லாமல் என்ன மந்திரம் சொல்லுவான்? பகவானை நினைப்பான். இவனே தானே பகவான். இவனே வெங்கடேசாயனமா வெங்கடேசாயனமா வெங்கடேசாயமான்னு சொல்லுவானா? இல்லை மஹ்யம் நமகா மஹ்யம் நமகா மஹ்யம் நம எனக்கே வணக்கம் எனக்கே வணக்கம் எனக்கே வணக்கம் சொல்லுவாங்க. சார், உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு வணக்கம் செல்வது தான் உயர்ந்த பூஜை சுவாமி. பூஜை செய்யப்படுகின்ற உள்ளே இருக்கிற பெருமானும் பூஜை செய்கிற நமக்கும் வேறுபாடிலே ஒன்றுதான் என்ற எண்ணத்தோடு பண்ணணும் சுவாமி. அப்படிலாம் சொல்கிறாளே. ஆத்மா இது உபகச்சந்தி கிராக எந்திச்சன்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்குது. அதெல்லாம் கரெக்டு. திருவேங்கடமுடியானுக்கு ஆத்மா யார்? பொதுவாக ஆத்மா என்றால் என்ன? உள்ளிருந்து இயக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. நம்மை உள்ளிருந்து இயக்கக்கூடிய நம்ம ஆத்மா ஜீவாத்மா. அவனையும் உள்ளிருந்து இயக்கக்கூடியவன் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரம். அதனால் ஜீவாத்மா தன்னுடைய உள்ளே இருக்கிற உயிராகிய பரமாத்மாவை தியானம் பண்ணுறது ஓகே. நம்ம சரீரம் நம்மளை தியானம் பண்ணதுக்கு அறிவு கிடையாது. அதனால் விட்டு நம்ம சரி எங்கேயாவது கருணாகருடைய பாடி மட்டும் உட்காந்து எனக்கு கருணாகரன் தான் வேணும், நான் அடுத்த வாழ்க்கையில் அவனுக்கே தான் சரீரமாக இருக்கணும்னு சொல்லாது. நம்ம சரீரம் நம்மளோட இருக்கபடி வந்து இந்த சரீரம் கூட வந்துகிட்டே இருக்கும். நம்மை விட்டு தான் இருக்க வேண்டிய வரை இருக்கக்கூடியது சரீரம் பிரியாதபடி. ஆகையினால இந்த சரீரத்துடைய கான்ஸ்டிடியூண்டான மூலப்பொருள்கள் சூக்ஷமமாக மைக்ரோ நிலையில் நம்மை தொடரும் தான் சொல்கிறாங்க. நம்ம உடனே தொடரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவே இந்த சரீரம் தன்னுடைய ஆத்மா என்று உணருமா என்று கேட்டால் அது உணராது. ஆனால் நாம் பரமாத்மாவை தியானம் பண்ணும்பொழுது அவனுடைய சரீரம் என்பதை உணர முடியும். ஏன்னால் நமக்கு அறிவு இருக்கு. இந்த பரமாத்மா யாரை தியானம் பண்ணுவார்?
பெரிய சிக்கலாக இருக்கு. அவர் எப்படி தபஸ் பண்ணுவார்? திருவேங்கடமுடியான் தபஸ் பண்ணினான் லக்ஷ்மி தேவி குறித்து. அப்போ ஒம்பில்லை அவனுக்கு. 12 ஆண்டுகள் என்னை குறித்து தவம் செய், அப்புறம் ஐ வில் கன்சிடர் ஜாயினிங் யூ. லக்ஷ்மி தேவி கண்டிஷன் போட்டார். பிருகுமுனிவர் மார்பில் உதைச்சார். அப்போ உனக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக பேசாமல் இருந்து அந்த உதைச்சவர் நான் இருக்கும் இடத்துல உதவிட்டிருக்கார். அந்த இடத்துல உதவிட்டதையும் கண்டிக்காம அவருடைய கால் கந்தி போயிருக்குமேன்னு அதுக்கு வெந்நீர் கொடுத்து ஒத்தடம் கொடுத்தவர் நீர். நான் இருக்கும் இடத்தை அவமதித்த முனிவரை கோபித்து கொள்ளாமல் ஓட் பேங்க் டாக்டிஸ் மாதிரி அவர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று அவரை பூஜித்து அவருக்கு காலுக்கு வெந்நீரை விட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணினவர். எனவே நான் உம்முடன் கொடுத்தனம் பண்ண போவதில்லை என்று லக்ஷ்மி பிரிந்து விட்டாளாம். எவ்வளோ பாடுபட்டார், எங்கெல்லாம் தேடினார், தெரியலையாம் பகவானுக்கு. ஒரு பெரிய நடிப்பு பாருங்க. எதுக்கு இந்த நாடகம் நடிக்கிறார்கள்? நமக்கா நமது தாயின் தகப்பன் என்ன பாடுபடுறான்னு காண்பிக்க. அப்புறம் ஒரு வாரம் எங்கேயோ தகவல் தெரியுது, பாதாளத்தில் கபிலருடைய ஆசிரமத்தில் பிராட்டி இருக்கான்னு ஓடினார் பாதாளத்துக்கு சீனிவாசன் மலையிலேருந்து. அவர் வராருன்னு சொன்னே அம்மா அங்கேருந்து நடந்துட்டாங்க. எங்கே போயிட்டாரு விசாரித்தார். பூலோகத்துக்கு போய் பாருன்னா பூமிக்கு வரத்துக்காக அந்த பாதாள வழியாக மேலே ஏறினார். அந்த பாதாளத்தில் அவர் ஏறி மேலே வந்த இடம் தான் கும்பகோணம். அங்கே தான் தலையை எட்டி பார்த்தாராம். அதனால கும்பகோணத்தில் பாதாள சீனிவாசர் சன்னதின்னு ஒன்று இருக்குது. சீனிவாசரில் எல்லா ஊர்லேயும் பல்லையில் இருப்பார், கோணத்தில் பாதாளத்தில் இருப்பார். அங்கே தான் வராரு பாதாளத்தில் மேலே சீனிவாசன். அங்கே வந்து அப்புறம் தெரிஞ்சிருந்தார் இங்கே எல்லாம் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கொல்லாப்பூரில் இருக்கார். உடனே கொல்லாப்பூர் போனார். எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற வீடுனா சாப்பிட்டாரோ பகவான் தெரியாது. ரொட்டி சாப்பிட்ருப்பாரா, அங்கே போய் சோள ரொட்டி சாப்பிட்டாரா, என்ன பாடுபட்டாரோ. ஆனால் லக்ஷ்மி தேவி சொல்லிவிட்டா, நீ 12 வருஷம் தபம் செய், அப்புறம் கன்சிடர் பண்ணுற. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் மனுஷன். 12 இயர்ஸ் தபஸ். எங்கள் திருச்சானூரில் கிழக்க பார்த்து நின்று அந்த வளர்ந்த தாமரையை லக்ஷ்மிக்கு அர்ப்பணிக்கணும். தாமரை சாயங்காலமாலாம் கும்பிடும். அதனால் சாயங்காலமே வரக்கூடாது, எப்பொழுதும் சூரிய பகவான் எதிர்க்க இருக்கணும் அப்படின்னு சூரிய நாராயணனை பிரதிஷ்டை பண்ணி அது எதிர்க்கிற குளம், அந்த பத்ம சரோவரம், அதிலிருந்து வரக்கூடிய தாமரை பூவால் அர்ச்சித்து பிராட்டி இடையராது பூசித்து கடைசியில் பிராட்டி கவலைப்படாத, நான் சீக்கிரமாக உன்னை சேர்றேன், அப்போ கூட டேட் சொல்லு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி விரைவில் கவனிக்கப்படும் போயிட்டான். இவ்வளவு பாடுபட்ட பொழுது லக்ஷ்மி தேவி குறித்து தபஸ் பண்ணுறச்சே அவர் ஸ்ரீயை நமஹா ஸ்ரீயை நமஹா சொல்லியிருப்பார். மற்ற தபஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாரு கேட்டால், மற்ற தபஸ்லாம் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள் திருநாமத்தை சொல்லுவார். ஏன் புதுசாக சொல்கிறேன்னா, அவரே சொல்கிறார், ஞானி து ஆத்மா ஏவமே மதம். ஞானியனுடைய ஆத்மா என்பது என்னுடைய மதம், என்னுடைய கொள்கை. உலகத்தில் சங்கர மதம் இருக்குது, ராமானுஜ மதம் இருக்குது, அப்படி பல மதங்கள் இருக்குப்பா. கிருஷ்ண மதம்னு ஒன்று இருக்குது. நான் அர்ஜுனன் கிட்ட பகவான், அது என்னன்னா, கிருஷ்ண மதத்தில் பகவான் கிருஷ்ணன் தன் அடியார்களை தனக்கு ஆத்மாவாக கருதுகிறான். ஆத்மாவை எப்படி நாம் நேசிப்போமோ, பணிவிடை செய்வோமோ, அந்த மாதிரி ஆத்மாவை நேசிக்கிறான் கண்ணன். யாரு? ஞானி. ஞானி என்றால் யாரு? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானே சாப்பிட்ற சாப்பாடாகவும், அந்த எம்பெருமானே தாங்கள் பருகும் தண்ணீராகவும், எம்பெருமானே தங்களுக்கு போக்கியமான டேஸ்டியான வெத்தலையாகவும் நினைக்கக்கூடிய அடியார். அவர்களுக்கு சாப்பாடே வேண்டாம், இது போகிறோம். சில பேருக்கு சீட்டு விளையாடுறவங்கள சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடே வேண்டாம், சீட்டு விளையாடுறது தான் போகிறோம். கட்டை பிரித்து கட்டை போட்டால் போகிற ஆள் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி கண்ணபிரான் அடியார்களை நினச்சி பார்த்தானே போகிற வயரம் போயிடும். அவர்கள் அப்படி அடியார்கள்ட்ட அனுபவித்து அவர்களை ஆத்மாவாக கருதி தியானம் பண்ணுவான். அதனால் எல்லா ஆத்மாவும் எல்லா ஞானியும் இல்லை, நம்மாழ்வாரே தியானம் பண்ணுவான். நம்மாழ்வாருடைய உடம்பையே அவன் அவ்வளோ நேசித்தான். நம்மாழ்வாரை மட்டும் இந்த உடம்போடு வைகுண்டம் கொண்டு போகிறேன்னு சொன்னோம். இதெல்லாம் சொல்கிறோம். இந்த அடிப்படையில் தன்னுடைய ஆத்மாவாக கருதக்கூடிய பக்தர்களையே நினைப்பதையே தவமாக அனுஷ்டித்து இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான். இந்த காலத்தில் இதையெல்லாம் உண்மை என்று நம்பி திருவேங்கடமுடையானை தரிசனம் பண்ணுவதற்காகவும் பூர்ணமாக நம்பின ஒரு அடியவர் வந்தார். அவர் மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர், கர்நாடகா பார்டர்.
அவர் திருப்பதிக்கு வந்தார். தரிசனம் பண்ணணும்னு பார்த்தா வரிசையாக க்யூ நிற்குது. அந்த மாதிரி க்யூ நின்று பார்த்ததில் அவள் ஒரு கோயிலில் போகலாம் செய்யிட்டு வர வேண்டியதான். இந்த க்யூ இங்கே இருக்குது, இங்கே ஒரு 1/2 மணி நேரம் தரிசனம் எனக்கு போய் நில்லுங்கன்னார். ஐயோ மாத்தியானம் பண்ணணும்னு போயிட்டார். மாத்தியானம் மட்டும் திரும்பி வந்தார். பார்த்தா க்யூ இருக்குது, இப்போ 1 மணி ஆகும்னா. சரி சாப்பிட்டு ஒருவர் வந்தார். க்யூ இன்னும் கூடி ஆகிடுச்சு, 2 மணி ஆகிடுச்சு. இப்போ நீ டெய்லி க்யூ எடுக்கிறத தவிர வேறு வேலை கிடையாது அவருக்கு. ஏன்னா சாயங்காலம் சந்தியானத்துக்கு க்யூ விட்டு போயிடுவார், மறுபடியும் 1 மைல் க்யூவில் நிற்கணும். பார்த்தார். 4 நாளைக்கு அப்புறம் இப்போ கோபமாயிடுது. நம்மளையும் இப்படிலாம் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்கிறான், என்ன செய்வின்னு சொல்கிறான். ஆனால் செய்வின்னு சொல்லும் பொழுது தரிசனம் கிடைக்காதபடி ஆளை நிறுத்தி வைக்கிறான். அதனால் அவர் சொன்னார், திருவேங்கடமுடையார், நீ இப்போ பெரிய செல்வம் இருக்குன்னு அந்த க்யூவில் வச்சு வெள்ளை தள்ளி க்யூவில் வச்சு வெள்ளை தள்ளி விளையாடுற. ஆனால் நாளைக்கு எங்கேயாவது உன்னை பற்றி கேவலமாக பேசினால் அந்த சபையில் நீ இருக்கிறாய் நல்லவன்னு சொல்கிறதுக்கு நான் தேவைப்படுவேன். நான் ஆத்மானு வேற சொல்லியிருக்கேன். அப்படி இருக்குச்சே ஏன் இப்படி என்னை சோதிக்கிறேன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணார். அடுத்த நிமிடம் அர்ச்சகரை பார்த்து திருவேங்கடம் சொன்னான், வாசலில் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காரு, கூட்டுவார். அப்படி யார் பார்த்தா இவர் நிற்கிற மடி செஞ்சு வச்சுட்டு கிளம்புறாரு. திருவேங்கன்ற 1 வாரத்தை கேச்சு தரிசனம் கிடையாதுன்னு அவரை அழைத்துவான்னா அப்புறம் எப்படி நடக்கும் தரிசனம்? ஜாமுன்னு போகிறார். நேர் வாசலில் துவஜஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணி ஒரு காவல்கார இடத்துல ஒரு ஜரிகண்டு கிடையாது, உள்ளே தரிசனம் பண்ணிட்டார். நான் என் நாமாவை ஜெபிக்கிற நீ என்னையே இப்படி சோதிக்கலாமான்னு கேட்டவுடனே பகவான் சரிவான்னு விட்டான். அப்படி பகவான் ஜெபிக்கக்கூடிய திருநாமம் அடியவர்கள். ஆகையாதான் அப்படி அடியவர்களையே ஜெபித்து கொண்டிருக்க திருவேங்கடமுடையானுக்கு ஜப்தா என்று பெயர் என்று நாரத பகவான் சொன்னார். அந்த ஜப்தாவை தியானம் பண்ணி கொண்டு அவனை பற்றி திருநாமத்தை ஜெபியுங்கள், ஜப்த்ரே நமஹா என்று. அவன் உங்களையே நினைத்து ஜெபிச்சு நல்லது செய்வான். எங்கே திருவேங்கடமுடையானுடைய திருவுருவத்தை தியானம் பண்ணி கூட சொல்லுங்கள், ஜப்த்ரே நமஹா. இதற்கு பின்னணியான ஸ்லோகம். ஆத்மா மமேத்யாகது கஞ்சனைஷ தன்னாம நித்யம் ஜபதீதி கிம் வா சர்வாத்மபூதோபி ச வெங்கடேஷः ஜப்தேதி நாம்னா வினுதோ விபாதி. ஆத்மாவாக வழிபட அடியாரை ஆத்மாவாக கொண்டவன் பேர் கொண்டு அவன் பேர் ஜபித்திடுவான். ஜப்தா பேரோனே. ஜப்த்ரே நமகா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.